வணக்கங்க. இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல உள்ள இந்த 3 குற்றவாளிகளையும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் அப்படி என்று தவறாக இணையதளத்துல சித்தரித்து வருகிறார்கள் ஒரு சில பேர். அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த 3 பேரும் உண்மையிலே தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் இல்லை. அப்படியே தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் அவன் ஒரிஜினல் தேவருக்கு பிறந்திருக்க மாட்டான். இதான் உண்மை. ஏன்னா தேவமாறு 3 கல்யாணம் இல்லை, 4 கல்யாணம் இல்லை, 5 கல்யாணம் முடிப்பான், வாழுவான். அது தேவமாருடைய வரலாறு. ஆனால் இது மாதிரி எச்சிக்கலத்தனமாக போக மாட்டான். தேவமாருடைய வரலாறை ஹிஸ்டரியை நீ எடுத்து பாரு, குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டில் எடுத்து பாரு. கொலைகாரனாக இருப்பான், கொள்ளைக்காரனாக கூட இருப்பான். ஆனால் கற்பழிப்பு கேஸில் அவன் இருக்கவே மாட்டான். அதில் அவன் மட்டும் 0. ஏன்னா பெண்களை தமிழ்நாட்டில் தாயாக தெய்வமாக வணங்குவதில் தேவமாறு சமுதாயம்தான் முதலிடம். ஒரு பெண்ணுக்கு ஒன்றுன்னா ஓடி போய் காப்பாற்றுவான். அவன் எந்த ஜாதிலாம் பார்க்க மாட்டான். ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதினா ஓடி போய் காப்பாற்றுவதில் முதலிடமாக இருந்து கொண்டிருப்பது தேவர் இனம். இந்த தேவர் இனத்தை தவறாக பேசுபவன் யாராக இருந்தாலும் அவனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மீண்டும் மீண்டும் அவன் பதிவு போட்டால் அவனுடைய பிறப்பில் சந்தேகம் உள்ளது என்பது உண்மை.